ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி vlog பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 5 o'clockலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மார்னிங் ரொட்டீன் தான். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் எங்களோட லஞ்ச் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே மெனு தான் நைட்டே பிளான் பண்ணிவிட்டு ஊற வைக்க வேண்டியதெல்லாம் ஊற வச்சுட்டு வந்து கிளம்பிட்டேன். நைட்டு போகும்போதே பார்த்திங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு போயிடுவேன். அப்போ தான் காலையில் வந்த உடனே டக்குன்னு சமையல் வேலையை மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். நைட்டு போகும்போதே சுண்டல் வந்து ஊற வச்சுட்டு போயிருந்தேன். சுண்டல் குழம்பு தான் வைக்க போகிறேன். வந்ததும் ஃபஸ்ட்டு வேலையாக பார்த்தீங்கன்னா குக்கரில் ஒரு 5 விசிலுக்கு உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். கத்திரிக்காய் போட்டு தான் குழம்பு வைக்க போகிறேன். ஒரு மிளகா அரைச்ச குழம்பு மாதிரி தான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பொருளாக வதக்கி எடுத்துக்கலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் ஒரு 6-7 பல் பூண்டு, 25 சின்ன வெங்காயம் பக்கம் போட்டுக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நான் நிறைய சமையலில் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். உடம்புக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் நான் யூஸ் பண்ணியே பழகிட்டனால பெரிய வெங்காயம் டக்குன்னு எனக்கு போட தோன்றதில்ல. சின்ன வெங்காயம் தான் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 தக்காளி ரஃப்பாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 1/4 மூடி தேங்காய். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ரீசெண்டாக இண்டஸ் வேலையிலேருந்து கொஞ்சம் குக்வேர் ஐட்டம்ஸ்லாம் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு பாத்திரம், அது மட்டும் இல்லாமல் கேஸ்ட் அயர்னில் 2 தவா, இண்டஸ் வேலையோட ஒரு நியூ லான்ச்சுமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நியூ லான்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் தான். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் வந்து கெப்பாசிட்டி. ஹாட் அண்ட் கோல்டு, அதாவது சூடாக தண்ணி ஊற்றி வச்சாலும் ரொம்ப நேரத்துக்கு சூடாக இருக்கும், சில்லுன்னு ஊற்றி வச்சாலும் ரொம்ப நேரத்துக்கு சில்லுன்னு இருக்கும். அண்டு மூடி பார்த்தீங்கன்னா உடனில் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக கேரி பண்ணுறதுக்காக ஹேண்டிலுமே கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து கேரி பண்ணிக்கலாம். சூப்பராக இருந்தது குவாலிட்டி. இதுதான் வந்து நியூ லான்ச். இது கூடவே பார்த்தீங்கன்னா பாத்திரம் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2.6 லிட்டர் வந்து கெப்பாசிட்டி. ஹேண்டில் சூப்பராக இருந்தது. எப்பயும் போல் பாத்திரம் நல்லா வந்து வெயிட்டாக இருந்தது. வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டோடு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கேஸ்ட் அயர்னில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் கிரில் பேன் வாங்கியிருந்தேன். அண்ட் இது கிரில் பேன் மட்டும் கிடையாது, அப்படியே திருப்புனீங்க அப்படின்னா இதையே நம்ம தோசை தவாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2-in-1 ப்ராடக்ட். இந்த சைட் தோசை தவாவாக யூஸ் பண்ணிக்கலாம், அப்படியே திருப்புனா கிரில் பண்ணுற ஐட்டம்ஸில் நம்ம வந்து கிரில் பண்ணிக்கலாம். செம்ம வெயிட்டாக இருந்தது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயர்னில் தோசை தவா. இது வந்து நல்லா ஸ்மூத்தான ஃபினிஷிங் இருக்க தவா, லாங் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டஸ் வேலையில் எப்பயுமே பொருளோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். இப்போது இண்டஸ் வேலி வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே சேல் போயிட்டுருக்கு. இன்னுமே சேல் லைவில் தான் இருக்குது. அப் டு 50% வரைக்கும் ஆஃபர். அது கூட நம்ம கோடு உமால WA யூஸ் பண்ணும். இந்த கோடு யூஸ் பண்ணால் எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்டோட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். குழம்புக்கு தேவையான எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். தாளித்து விட்டுடலாம். புது பாத்திரத்தை தான் செஞ்சுருந்தேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு போட்டு பொரிஞ்சதும் 2 பல் பூண்டு, 6 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கிட்டேன். கத்திரிக்காய் வந்து ஒரு 1/2 கிலோ பக்கம் நான் எடுத்திருந்தேன். கத்திரிக்காய் போட்ட உடனே உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டுறாதீங்க. எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அந்த எண்ணெயிலேயே கத்திரிக்காய் நல்லா வதங்கி சுருண்டு வரணும். அப்புறம் தான் உப்பு எல்லாமே சேர்க்கணும். எங்கள் அம்மா வந்து கத்திரிக்காய் வதக்கும்போது மட்டும் உப்பு ஃபஸ்ட்டு போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கடுத்த மாதிரி வந்து போயிடும்னு சொல்லுவாங்க. அதனால் கத்திரிக்காயில் எந்த குழம்பு செஞ்சாலும் பொரியல் செஞ்சாலும் கடைசியாக தான் வந்து நான் உப்பு சேர்ப்பேன். நம்ம வதக்கி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இன்னொரு சைடு கத்திரிக்காய் வதங்கிடுச்சு. அந்த பேஸ்ட்டை அப்படியே சேர்த்துக்கலாம். மசாலா ஐட்டமுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவைக்கு வரமிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் நம்ம சுண்டலில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் இதுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து வந்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும்.
சுண்டலும் பார்த்தீங்கன்னா 5 விசில் விட்டுருந்தேன். நல்லா வெந்திருந்தது. நம்ம தாளிச்சு விட்டுருக்க அந்த குழம்புல அப்படியே அந்த சுண்டல் வேக வச்ச தண்ணியோடவே வந்து சேர்த்துக்கலாம். உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. ஒரு 1/4 மணி நேரத்தில பார்த்தீங்கன்னா, குழம்பு இந்த மாரி திக்காகியிருக்கும். கடைசியா ஒரு சின்ன லெமன் சைஸ் புளிய விட கம்மியான புளி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அதிகமா புளி ஊத்த வேண்டாம். குழம்பு நல்லா இருக்காது. கொஞ்சமா ஊற வச்சு லாஸ்ட்டா கரைச்சு ஊத்திட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்ல வச்சு கொதிக்க விட்டு, கடைசியா கொத்தமல்லி, கருவேப்பில போட்டு இறக்குனீங்கன்னா, குழம்பு சூப்பரா இருக்கும். இட்லி, தோசை, முக்கியமா சாப்பாட்டுக்கு வந்து செம்மையா இருக்கும். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் குழம்பு வச்சு முடிக்கிறதுக்குள்ள அத்தை வந்து ரசத்துக்கு எல்லாம் கரைச்சி வச்சுட்டாங்க. அதையும் வந்து தாளிச்சு விட்டுட்டேன். குழம்பு வைக்கும்போது சைட்ல பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு பொடி மாஸு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ தீபி கிளம்புறக்குள்ளேயே குழம்பு, ரசம், பொரியல் எல்லாமே வந்து ரெடியா இருந்தது. இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் இதே தான். எங்களோட லஞ்சுக்கு தான் தனியா வந்து நான் ரெடி பண்ணல. தீபி வந்து பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டா. அன்னைக்கு ஃப்ரைடே அப்படிங்கிறனால நேரமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு, மார்னிங் எங்களோட இன்னொரு வீட்ல சாமி கும்பிட்டேன். ஈவினிங் வந்து ஃபார்ம் ஹவுஸ்ல சாமி கும்பிடுவேன். வாரம் வாரம் இப்படித்தான். ரீசென்ட்டா என் பர்த்டேக்கு என் ஹஸ்பண்ட் வந்து இந்த சரிகமா கார்வான் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாரு. எங்க அத்தையோட டே ஸ்டார்ட் ஆகுறதே இதில தான். நான் வரும்போதே பாட்டு பாடிட்டு இருக்கோம். அவ்ளோ சாங்ஸ் இன்பில்டா இருக்கு. அதுவும் இல்லாம எஃப்எம் இருக்கு, யூஎஸ்பி, ப்ளூடூத் எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். சாமி கும்பிட்டு முடிச்சாலே, அந்த வீட்டுக்குள்ள பிரசன்ஸ் வந்து அவ்ளோ நல்லாருக்கும். சாம்பிராணி, ஊதுபத்தி இந்த வாசனையோட. எல்லாரும் கும்புற மாரி தான் 6 மணிக்குள்ள நானும் வீட்ல சாமி கும்பிட்டு வந்து முடிச்சுருவேன் ஃப்ரைடேல. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், எங்க ஊர்ல அன்னைக்கு வந்து மார்க்கெட். நீங்க என்னைய ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும். நான் எப்படியெல்லாம் ஸ்டோர் பண்ணி போய் வைப்பேன் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டினதுலேருந்து, காய்கறி செடி போட ஆரம்பிச்சதுலேருந்து எங்க கார்டன்ல கிடைக்கிறது தவிர மீதி என்னென்ன தேவையோ அது மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட்டெல்லாம் ரொம்ப நெறைய ஸ்டோர் பண்ற மாரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ வந்து நெறைய வந்து கம்மியாயிடுச்சு. சீசன் டைம்ல என்ன காய்கறி இருக்கோ அத விட்டுட்டு வேற என்ன காய்கறி வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணிக்குவேன். இவ்வளோ தான் நெக்ஸ்ட் வீக்கு தேவையானது. மீதியெல்லாம் எங்க கார்டன்லேருந்தே நாங்க எடுத்துக்குவோம். அப்படியே இப்ப கார்டன்ல என்னென்ன இருக்கு, என்னென்ன அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோ பின்னாடி வந்து நான் காமிக்கிறேன். கண்டெய்னர்லாம் நேத்தே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். எல்லாம் போட்டு வச்சுட்டு, அப்புறம் ஃப்ரிட்ஜில வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா, கார்டன்ல போட்டுருக்குறோம். பட் அது இன்னும் அந்த அளவுக்கு வரல. வந்தா அதுவுமே வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிரும் வாங்குறதுன்னு நெனைக்கிறேன். எனக்கு இது பண்ணி முடிச்சதுமே "சப்பா ஆல் செட் ஃபார் த நெக்ஸ்ட் வீக் டா" அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு மாரி நல்லாருக்கும். ஓகே எல்லாமே ஓரளவுக்கு ப்ரெப் பண்ணி வச்சுட்டோம் அப்படிங்கிற மாரி இருக்கும் மனசுக்கு. வாங்க, இப்ப நம்ம கார்டன்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்னென்ன காயெல்லாம் பறிக்கிற ஸ்டேஜ்ல இருக்குன்னு பார்த்துட்டு, எல்லாத்தையுமே பறிச்சுட்டு வந்துரலாம். நான் ஒரு வீடியோலயே சொல்லியிருந்தேன். அவரைக்காய் வந்து பொங்கலுக்கு அப்புறம் நல்ல அறுவடை இருக்கும் அப்படிங்கிற மாரி. ஆனா பொங்கல் டைம்ல இருந்திருந்தா இன்னுமே ஹேப்பியா இருந்திருக்கும். நாட்டு காய்கறிலாம் போட்டு நம்ம கண்டிப்பா சாமிக்கு படையல் போடுவோம். நம்ம கார்டன்லேருந்து பறிச்சு வைக்கும்போது அதோட சந்தோஷமே வந்து தனிதானே. ஆனா பொங்கல் டைம்ல வந்து காய் வைக்கல. பொங்கல் முடிஞ்சு ஒரு 4, 5 நாளே பார்த்தீங்கன்னா, கடகட கடகடன்னு அப்படியே கண்ணு பார்க்குற இடமெல்லாம் காயா இருந்தது. எங்க அவரைக்காய் செடி படர்ந்திருக்கோ, அந்த இடத்துல ஃபுல்லா வந்து காயா இருக்கு. லாஸ்ட் டைம் கூட அத்தை பயங்கரமா வந்து இதுக்கு பாதுகாப்புலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த டைம் நாங்க அவரைக்காய் வந்து போடக்கூட இல்ல. அதுவே வந்து லாஸ்ட் டைம் இருந்த விதை கீழ விழுந்து செடி வந்து
எந்த உரமுமே குடுக்கல. அதுவா தானா வந்து படர்ந்து இந்த டைம் செம்மையான காய். அவ்ளோ காய் வந்து வச்சிருக்கு. இந்த டைம் ஒரு காயில கூட அந்த வெள்ளைப்பூச்சி பிரச்சனையே இல்ல. லாஸ்ட் டைம் நெறைய வெள்ளைப்பூச்சி இருந்தது. நெறைய காய் இதனாலேயே நாங்க வந்து பறிக்காம விட்டுட்டோம். இந்த டைம் சூப்பரா இருந்தது காய். அம்மா வந்து லாஸ்ட் வீக்ல ஊர்ல வந்து இருந்தாங்களா, வெள்ளிக்கிழமை ஊருக்கு கிளம்புறதா இருந்தது. கிளம்புறக்கு முன்னாடி அம்மாவுக்கு நெறைய ஒரு 2, 2 1/2 கிலோவுக்கு ஆகுற மாரி நெறைய காய் பறிச்சு போட்டு குடுத்து விட்டுட்டோம். ஊர்ல எல்லாத்துக்கும் கொண்டோய் குடுத்துருமா அப்படின்னு. ஏன்னா பெரியம்மா, அண்ணி, அக்கா எல்லாருமே அங்க பக்கத்துல தான் இருக்காங்க. அதனால எல்லாத்துக்கும் குடுத்துருமா அப்படின்னு வந்து எங்க அத்தையும் நானும் சேர்ந்து பறிச்சு குடுத்துட்டோம். அவரைக்கா மட்டும் இல்லாம, இப்ப நம்ம கார்டன்ல பார்க்குற இடம்லாம் காய் வச்சிருக்க செடின்னா, அது கொய்யா மரம் தான். கீழ, மேல, சைட்லேன்னு எங்க பார்த்தாலும் அவ்ளோ பிஞ்சு வச்சிருக்கு. இந்த ரகம் பெருசாக கொஞ்சம் லேட் ஆகுது. ரொம்ப நாளா இதே சைஸ்லயே இருக்கு. எப்படா பெருசாகும்னு வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஆனா பெருசானா எல்லாம் ஒரே டைம்லயே வந்து பெருசாகும். நம்ம வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ரோஜா செடி இருக்குல்ல, அதுல ஒரு தக்காளி செடி அதுவா மொளச்சுது. சரி காய் வந்தா பார்ப்போம்ன்னு விட்டுட்டோம். காயும் வச்சுது. பூச்சி தொந்தரவு இல்லாம இருந்தா பறிச்சுக்கலான்னு அதிலேயே பழுக்க விட்டேன். அப்படியே தக்காளி தள தள தளன்னு ஃப்ரெஷ்ஷா ஒரு பூச்சி தொந்தரவு இல்லாம அவ்வளோ சூப்பரா வந்திருந்தது காய். ஒரு 6 பழம், ஒரு 1/2 கிலோ அளவுக்கு அன்னைக்கு நான் வந்து பறிச்சேன் தக்காளி. அது மட்டும் இல்லாம அந்த வரப்புல பார்த்தீங்கன்னா, அத்தை புதினா வந்து நட்டு வச்சிருந்தாங்க. அந்த புதினாவும் பார்த்தீங்கன்னா, அப்படியே தள தள தளன்னு சூப்பரா வந்து தளஞ்சிருக்கு. உள்ள கார்டனுக்குள்ளேயும் ஒரு ரகம் புதினா இருக்கு. இது வந்து இன்னொரு ரகம் வந்து புதினா. இப்போ பனிக்காலம் அப்படிங்கிறனால பூச்செடி, காய்கறி செடி எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆனா வெள்ளைப்பூச்சி தொந்தரவு எப்பயுமே இருக்கும் பனிக்காலத்துல. இந்த வருஷம் அந்த தொந்தரவு இல்லாம சூப்பரா இருக்கு. அவரைக்காய் மட்டும் இல்லாம சொரக்காயும், பீர்க்கங்காயும் போட்டு வச்சிருந்தோம். பீர்க்கங்காயில ஒரு காய் வந்து அன்னைக்கு கிடைச்சது. அது கூட ஒரு செண்பக பூ இருந்தது. அதையும் பறிச்சுட்டோம். இப்போ மரம் வந்து நல்லா நெடு நெடுன்னு மேல போயிட்டே இருக்கு. நெறைய பூ பறிக்க முடியறதில்ல. அப்படியே வந்து செடியிலேயே விட்டுறோம். கை கெட்டுற தூரத்துல இருக்க மட்டும் பறிச்சுக்கிறோம். வளச்சுன்னு வைங்களேன், மரம் வந்து உடைஞ்சு போயிருது. அதனால கிடைக்கிறத மட்டும் பறிச்சுக்கிறோம். அப்புறம் வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே கார்டன்ல இருக்கு. தேவையானத அப்பப்போ வந்து நான் பறிச்சுக்குவேன். நேத்து காலையில அன்பாக்ஸ் பண்ண அந்த 2 கேஸ்ட் அயர்ன் தவாவும் இப்ப நான் வந்து சீசன் பண்ண போறேன். சீசனிங் வந்து ரொம்ப சிம்பிள் தான். கேஸ்ட் அயர்ன், அயர்ன் பாத்திரங்கள் மட்டும் கரெக்ட்டா சீசன் பண்ணி ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணோம்னா, நான்ஸ்டிக் மாரியே வந்து ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மைல்டான ஸ்க்ரப்பர் வச்சு மெதுவா ஒரு 3 டூ 4 டைம் இதே மாரி வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டூ 4 டைம் வாஷ் பண்ணீங்கன்னா தான், உங்க மேல அப்ளை பண்ணியிருக்க கிரீஸு, அப்புறம் தூசு, குப்பை எல்லாமே வந்து போகும். நான் 2 தவாவுமே பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு 3 டூ 4 டைம் வந்து வாஷ் பண்ணிட்டேன். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, தவாவ அடுப்புல வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணி தொடச்சு விட்டுறலாம். இது ப்ரீ சீசன் கடாய். நம்ம ரொம்ப சீசனிங் பண்ணணும் அவசியம் இல்ல. அவங்களே சீசன் பண்ணி தான் குடுத்துருப்பாங்க. இருந்தாலும் சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாட்டி சீசன் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணீல பட்டதுமே தூரி ஏறிருச்சு லைட்டா. எண்ணெய் விட்டு அத வந்து நல்லா தொடச்சு எடுத்துடுங்க. தொடச்சதுக்கப்புறம் மறுபடியும் கல்லு நல்லா சூடா இருக்கும்ல, அடுத்த டைம் தண்ணி தெளிச்சு விட்டு, தண்ணி நல்லா தொடச்சிட்டு, மறுபடியும் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணி தொடச்சு எடுத்துட்டே வாங்க. டிஷ்யூ எப்ப ஒயிட் கலரா வருதோ, அதுவரைக்கும் இத ரிப்பீட்டடா வந்து பண்ணிட்டே இருங்க. நான் 2 தவாவும் அதே மாரி தான் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு தோசை ஊத்துறக்கு கீழ கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு வந்து தோசை ஊத்தி பார்த்தேன். அடுத்த தோசை பார்த்தீங்கன்னா, கீழ எண்ணெய் தடவாம நல்லா கிரிஸ்பியா வருதா அப்படிங்கிறக்காக ஊத்தி பார்த்தேன். சூப்பரா வந்திருந்தது. ஃபர்ஸ்ட்டு தோசையே பார்த்தீங்கன்னா, கல்லுல துளி கூட ஒட்டல. அவ்ளோ ஈஸியா வந்துருச்சு. 2வது தோசை எண்ணெய் தடவாமயே நல்லா மொறு மொறுன்னு சூப்பரா வந்திருந்தது.
அடுத்து இந்த தவாலையும் பார்த்தீங்கன்னா, தோசை ஊத்தி பார்த்தேன். இது 2 இன் 1 தவான்னு சொல்லியிருந்தேன்ல. ஒரு சைட் கிரில் பண்ணிக்கலாம். தோசை ஊத்துற சைடுல அதில பண்ண அதே ப்ராசஸ் தான். 2, 3 வாட்டி பண்ணி நல்லா தொடச்சு எடுத்துட்டு, கிரிஸ்பியா வருதா அப்படிங்கிறக்காக ஊத்தி பார்த்துருந்தேன். இந்த தவாலையுமே தோசை வந்து சூப்பர் கிரிஸ்பியா வந்திருந்தது. அவ்வளோதான் சீசன் பண்ணி முடிச்சாச்சு. கல்லு வந்து ரெடி. இனிமேல் தோசை ஊத்திக்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு என் ஹஸ்பண்ட் மதியமா ஃபோன் பண்ணி, "இன்னைக்கு நைட்டு நானே எல்லாத்துக்கும் சிக்கன் கிரேவி செஞ்சு குடுக்குறேன். நீ சமைக்க வேண்டாம்" அப்படின்ட்டாரு. "சப்பா விட்டா போதும்டா சாமி" அப்படின்ட்டு ஏதாவது கட் பண்ணி வைக்கணுமான்னு கேட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் அரைச்சு குடுன்னாரு. ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சு குடுத்துட்டேன். இது 1 1/2 கிலோ சிக்கனுக்கு வந்து நான் அரைச்சு குடுத்துருந்தேன். அவரு சமைக்கிற மெத்தட பார்த்தா, இது எப்புட்றா நல்லாருக்கும் அப்படின்னு இருந்தது. ஆனா ட்ரஸ்ட் மீ சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் கிரேவி செம்ம டேஸ்ட்டா இருந்தது. வெங்காயமே போடலீங்க. ஒரு 2 வெங்காயம் போடுங்க அப்படின்னு கேட்டேன். வெங்காயம்லாம் போடவே கூடாது அப்படின்ட்டாரு. அவர் எப்படி செஞ்சாருன்னு நான் ஷேர் பண்றேன். ஒரு 4 பச்சை மிளகாயை இப்படி 2 2ஆ வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி கட் பண்ணுங்க அப்படின்னு. கட் பண்ணக்கூடாது அது புளிஞ்சு விடணும் அப்படின்ட்டாரு. சரி எப்படியோ பண்றாரு பார்ப்போம் அப்படின்னு நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, கட் பண்ண பச்சை மிளகாய போட்டு இந்த மாரி மூடி வச்சுருங்க. ஏன்னா தெறிக்குமாமா. அதனால மூடி வச்சு நல்லா அது பொரிய விட்டாரு. அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக விட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக சிக்கன் தூக்கி போட்டார். 1 1/2 கிலோ சிக்கன். இது பிராய்லர் சிக்கன் தான். இது கூடவே ஒரு 3 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, சக்தி மசாலா பிராண்டோட தான். அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய். நாங்கள் ஒரு 3 டீஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள் போட்டோம். நாங்கள் காரமாக நல்லா சாப்பிடுவோம். அப்புறம் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இதுலேயும் கல்லுப்பு போடக்கூடாதாம்மா, தூளுப்பு தான் வந்து சேர்க்கணுன்ட்டாரு. அப்புறம் இந்த ஒரு தக்காளியை எந்த அளவுக்கு நல்லா முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இந்த சக்கையெல்லாம் எடுத்துட்டார். சக்கையை வந்து உள்ளே போடக்கூடாதுன்ட்டாரு. அவ்வளோதான். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 2 2 விசில் மட்டும் விட்டுடுங்க. அதிகமாக விசில் விட்டிங்கன்னா சிக்கன் வந்து குழஞ்சு போயிடும். அவர் சமைக்க சமைக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா உட்காந்து எல்லாரும் வந்து கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருந்தாங்க. இதில எந்த எக்ஸ்ட்ரா தண்ணியுமே சேர்க்க தேவையில்ல. சிக்கன்லேருந்து வர தண்ணியே போதும். லைட்டா சிக்கன் சுருண்டு வந்து தண்ணி விட ஆரம்பிச்சதுக்கப்புறம் விசில் போட்டு வைங்க. 2டே விசில் தான். அதிகமா விட்டீங்கன்னா பிராய்லர் சிக்கன் அப்படிங்கிறனால சிக்கன் வந்து உடைஞ்சு போயிரும். அவர் விசில் போட்டு வச்சுட்டாரு. இன்னொரு சைடு வந்து நான் இட்லி ஊத்த வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2 விசில் அப்படிங்கிறனால சீக்கிரமா வந்துருச்சு. அதுவா விசில் அடங்குனதுக்கப்புறம் தான் வந்து ஓப்பன் பண்ணோம். நம்ம எந்த தண்ணியுமே விடல. எந்த அளவுக்கு சிக்கன்ல தண்ணி விட்டுருக்கு பாருங்க. இன்னொரு 5 நிமிஷம் நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டு கடைசியா கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டாரு. ட்ரஸ்ட் மீ அவ்ளோ டேஸ்டியா இருந்தது. சூப்பரா இருந்தது. நமக்கு டயர்டா இருக்கு. அத பண்ணணும், இத பண்ணணும் அப்படிங்கிற டேஸ்லலாம் இது டக்குன்னு நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம். எதுவுமே கட் பண்ற வேலையெல்லாம் பெருசா இல்ல. இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ஃப்ரிட்ஜில இருந்துச்சுன்னா வந்து போதும். சுட சுட இட்லியோட அந்த சிக்கன் கிரேவி வந்து அல்ட்டியா இருந்தது. சாப்பாட்டுக்கு வந்து சூப்பரா இருக்கும். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கும் டே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹேப்பியா அன்னைக்கு வந்து முடிஞ்சது. என் ஹஸ்பண்ட் இட்லி ஊத்தவும் ஹெல்ப் பண்ணாரு. குழம்பும் அவரே வச்சுட்டாரு. ரொம்ப ஹேப்பியா சமைச்சு சாப்பிட்டு டே வந்து முடிச்சோம். அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஏதோ ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கான இன்னொரு வீடியோல நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.